വീട്ടിലുണ്ട്, വെള്ളമാണ്. എല്ലാരും കുറെ പേരൊക്കെ ഇവിടെ എത്തിച്ചു. ഇനി പൊട്ടിയിട്ട് ഞങ്ങളൊക്കെ പോകും. இரண்டாவது முறை நீத்து பேசுவதை கேட்டால் நமக்கே கலக்கம் ஏற்படுது. எங்க வீடு ஃபுல்லாவே தண்ணீர், பக்கத்து வீட்டுல இருந்தவங்க, எதிர்த்த வீட்டுல இருந்தவங்க எல்லாரும் எங்க வீட்டுல தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா நாங்க யாருமே இங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி கதறி அழுகிறாங்க. உடனே எதிரில் பேசுற நபர் தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுக்க மீட்பு குழுவினர் நீத்துவின் வீட்டை நோக்கி படையெடுத்திருக்காங்க. ஆனா விடாம பேய் மாதிரி பெய்த மழை, ரோட்ல சரிஞ்சு கிடந்த மரங்கள், கூடுதலா ஓடைக்கு மேல இருந்த ஒரு பாலம் இடிஞ்சதுனால மீட்பு குழுவினரால வேகமா போக முடியல. இதுக்கடையில இன்னொரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதனால மீட்பு குழுவினர் நீத்து வீட்டை நெருங்கிறதுக்குள்ள மண்ணோடு சேர்ந்து வந்த தண்ணீர் நீத்துவை அடிச்சுட்டு போயிருக்கு. 6க்கும் அதிகமான குடும்பத்தினரை நீத்து தான் சேஃபா இருக்கிறதுக்காக தன்னோட வீட்டுல அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. ஆனா கடைசியா நீத்து அடைக்கலம் கொடுத்தவங்கன்னு எல்லாரும் தப்பிச்சிருக்காங்க. நீத்து மட்டும் சடலமா கிடைச்சிருக்கு.